வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். உங்களை பீப்புள்ஸ் டியூ ப்ராப்பர்ட்டிக்கு அன்புடன் அழைக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க பைபாஸு. திண்டுக்கல் டு வத்தலக்குண்டு பைபாஸுங்க. பைபாஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது வந்து ஒரு கட் ரோடுங்க. நிலக்கோட்டிலேருந்து உங்களுக்கு கட் ரோடு ப்ளஸ் வந்து செம்பேட்டிலேருந்து ஒரு கட் ரோடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ரோடு முடிஞ்சவொடனே நீங்கள் பார்த்துட்ருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மண்பாதைங்க. இந்த மண்பாதை வழியாக போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மண்பாதை வந்து பார்த்திங்கன்னா 15 to 20 அடி இருக்கும். சுத்தம் பண்ணாமல் இருக்குது. சுத்தம் பண்ணாலும் எக்ஸ்டர்ன் கிடைக்குங்க. இதே வந்து உங்கள் டெட் எண்ட் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு டெட் எண்டில் ஒரு பாதைங்க. இதோட முடியுது. அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா பாதைங்க. இது ஒருமே கவர்மெண்ட் பாதை. சரிங்களா? நீங்கள் பார்த்துட்ருக்குது ஃபுல்லாக அப்படியே செம்மண் பாதை அப்படியே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையில்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறட்டும். இந்த சேனலை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல எனக்கு அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு தேனி பைபாஸ் இருக்க. அந்த பைபாஸ்லேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் கட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க. சரிங்களா? இது வந்து மொத்தம் வந்து 5 ஏக்கரு. நல்லா இடம் சமுக்கமாக இருக்குங்க. சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா முள்ளெல்லாம் வெட்டி சூப்பராக வச்சுருக்காங்க ப்ராப்பர்ட்டியை. இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 15 லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரு. 15 லட்ச ரூபா உங்களுக்கு எம்டி லேண்டு சொல்கிறாங்க. நீங்கள் நேராக உட்காந்து வாங்க, பேசிக்கலாம், நம்ம ரேட்டை குறைச்சிக்கலாம். அவங்களும் ரெடியாக இருக்காங்க குறைக்கிறதுக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து ஒரு சர்வீஸ் இருக்குங்க. 2 போர் இருக்குது. கிணறு வந்து ஒரு கிணறு இருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் நிறையா பேர் நீங்கள் எதிர்பார்க்குறது நம்ம வந்து ஒரு எம்டி லேண்டுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிடைக்காதா, ஒரு ஒரு கிணறு கிடைக்காதா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. இதில் சர்வீஸ் 1 இருக்குது, போர் 2 இருக்குது, ஒரு கிணறு இருக்குங்க. கிணறு வந்து நீங்கள் தூர்வார் பண்ணிக்கிற வேண்டியது. ஏன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், அப்படியே கிடக்கு. நல்ல பில்டிங் சைடில் கட்டித்தான் இருக்குது. சின்ன சின்ன வேலைகள் நீங்கள் கிணறு பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே ரெடி பண்ணிக்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸு சூப்பராக இருக்குங்க. செக் பண்ணியாச்சு. பக்கத்தில் போய் பக்கத்தில் கிணத்துல அதெல்லாம் தண்ணி நிறையா இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. இந்த செம்மண்ணில் என்னென்ன விவசாயம் அம்புன்னு பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு விவசாயம் பண்ண தேவையில்லை, நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க. அப்படியே டோஸில் விட்டு அடித்து நல்லா ஃபென்சிங் பண்ணி விட்டோம்னா அது வாடு கிடக்கும். ஃப்யூச்சரில் ஒரு நல்ல இன்கம் கிடைக்குங்க. இது லோ பட்ஜெட் இருக்கிறதுனால உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது செம்மண் பூமியாக இருக்கிறதுனால உங்களுக்கு செம்மண் பூமியில் எல்லா விவசாயம் பண்ணிக்கலாம். இது நல்லா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. நல்லா இடம் நல்லா சதுரமாக இருக்குது. நல்லா பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் பூமி அவங்களுக்கு வந்து இருக்கிறதுனால பெரிய ஒரு விவசாயம் பண்ணால் பெரிய இன்கம் கிடைக்கும் உங்களுக்கு. நான் திரும்ப அதே சொல்கிறேன். இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறுங்க. இந்த கிணறு பார்த்தா உங்களுக்கு தெரியும். நல்லா ஆழம் கிணறு. அவங்க வந்து விவசாயம் பண்ண போட்டதுனால அப்படியே ட்ரை ஆகி கிடக்கு. அந்த சர்வீஸ் பார்த்திங்களா, ஒரு சர்வீஸ் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு செம்மண்ணில் ஒரு ரூம் கட்டி வச்சுருக்காங்க, ஒரு மாடு வீடு கட்டிக்கிறதுக்கு. இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். பின்னாடி தெரியுதுங்களா, இது கிணறு. இது பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த செம்மண் இதில் வந்து அவங்களுக்கு வந்து கட்டியிருக்காங்க. சரிங்களா? மாடு வீடு கட்டுறதுக்கு தங்கிக்கலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த சொசைட்டியில் சம்பாதிக்கிறீங்க. இந்தமாதிரி லோ பட்ஜெட்டில் வந்துச்சுன்னா தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் வாங்கி போட்டு உங்கள் ஃப்யூச்சரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் உள்நாட்டில் வெளி ஸ்டேட்லாம் சம்பாதிக்கிறீங்க. இந்தமாதிரி லோ பட்ஜெட்டில் சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்குங்க உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் விசிட் பண்ணி காமிக்கிறேன். பிடிச்சா டேரெக்டாக செட்டியும் உட்கார வச்சுக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு தேனி பைபாஸில் செம்பட்டி பக்கம் ப்ளஸ் நிலக்கோட்டை பக்கம், இது 2மே பக்கங்க. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். லோ பட்ஜெட்டில் வந்துருக்குங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸு போர் 1, போர் 2, கிணறு 1 இருக்குங்க. தேவைப்படுறவங்களுக்கு என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் டேரெக்டாக விசிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஒரு விவசாயத்துக்கு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க. லோ பட்ஜெட்டில் இருக்கிறவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கன்ஃபார்ம்